உள்ளே இருக்க பஞ்சபூதங்களை செயல்பட செய்யுது, முறையாக செயல்பட வைக்குது. அப்போது இந்த 2 பஞ்சபூதங்களுடைய மிகச்சரியான இணையற புள்ளிகள் வந்து எல்லா விதமான கழிவு நீக்கத்துக்கும் உதவும், பராமரிப்பு பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம நாடி பார்க்கறதுக்கான அடிப்படை பேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 இடத்துலேயே துடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 இடத்துலேயும் துடிக்குது அப்படின்னா நம்ம இது முதல் கட்டத்தில் பார்த்துட்டோம். 6 இடமும் துடிக்குது மேடம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் மறுபடியும் நாடி பார்க்கணும். திருப்பி மறுபடியும் முதல்லேருந்து பார்க்கணும். இதுக்கு பேர் 2வது நிலை நாடி பரிசோதனை. 2ஆம் நிலை நாடி பரிசோதனை. திரும்பவும் நம்ம பரிசோதனை செய்யணும். அப்போ திரும்பவும் எதுக்கு பரிசோதனை செய்யணும் அப்படின்னா, துடிக்கிறது வந்து வேகமாக துடிக்குதா லைட்டாக துடிக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மிருதுவாக, ரொம்ப கம்மியாக துடிக்கிறது தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம துடிப்பு இருக்கா இல்லையா, அது கொஞ்சமாக இருக்கும் நிறைய இருக்கும், துடிக்குதா இல்லையா இதை மட்டும் தானே பார்த்தோம் இல்லையா. துடிக்கலைன்னா அந்த மூலகத்தை மைண்டில் எடுத்துக்கிறோம், துடிக்கிற மூலகத்தை கவனத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. சரியா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது 2ஆம் கட்ட நாளில். இந்த 2ஆம் கட்ட நாளை வந்து 2ஆம் கட்ட பரிசோதனை எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி பரிசோதனை எல்லாருக்குமே இருக்காது. ரொம்ப ரேரான விஷயந்தான், ரொம்ப ரேரான நபர்களுக்கு தான் வந்து இந்த வாய்ப்பு வரும். எப்போனா 6 நாடியுமே துடிப்பு இருக்கும்பொழுது இந்த 2ஆம் கட்ட நாடி பரிசோதனை பயன்படுத்தலாம். சரிங்களா? எதுக்கு பயன்படுத்துகிறோம்? துடிப்புடைய தன்மை நல்ல வேகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம இந்த 2ஆம் கட்ட நாடி பரிசோதனை பார்க்குறோம். ஸோ 2ஆம் கட்ட நாடி பரிசோதனையை பார்க்கும்பொழுது துடிப்புடைய தன்மை மெதுவாக இருக்கா வேகமாக அடிக்குதா, ரொம்ப குறைவான அளவில் தன்மையில் வந்து அந்த நாடி அடிக்குது அப்படின்னும்பொழுது அதை வந்து இல்லை, துடிப்பு இல்லை அப்படின்ற இடத்துல எடுத்துக்கணும். மிக குறைவாக அந்த நாடி துடிக்குது அப்படின்றது என்ன பண்ணுறோம், என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துடிப்பு இல்லைன்ற இடத்துல எடுத்துக்கோம். இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு நெருப்பு மூலகம் இருக்குது அப்படின்னா, நெருப்பு மூலகத்தில் எல்லாமே துடிக்குது, எல்லாத்தையும் துடிக்குது. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து காற்றுலேருந்து பார்க்குறோம், காற்று நல்லா வேகமாக துடிக்குது. அடுத்த நிலம் நல்லா வேகமாக துடிக்குது. நெருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக துடிக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். நெருப்பு மூலகம் குறைவாக துடிக்குது. அடுத்தது இந்த பக்கமும் பாருங்கள், இங்கே நல்லா பாருங்க, கவனிங்க. திரும்பவும் நெருப்பு மூலகத்தை பார்க்கணும். இந்த இடத்துல ஏன் மறுபடியும் நெருப்பு மூலகத்தை பார்க்கணும்? அதான் துடிப்பு இருக்கே, துடிப்பு இருந்துட்டா இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது. இந்த இடத்துல நம்ம என்ன இப்போ 2ஆம் கட்ட நாடி பரிசோதனை வந்திருக்கோம். அப்போது நெருப்பு மூலகத்துடைய குறைவான துடிப்பை கன்சிடர் பண்ணுறதுனால அப்போது என்ன இடத்துல வச்சுருப்போம், நம்ம துடிப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நெருப்பு மூலகம் இருக்குது. அப்போது இன்னொரு முறை இந்த கையில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நாடி துடிப்பை பார்க்கும்போது அது வேகமாக இருந்தால் அப்போ அது துடிப்பு இருக்குன்ற இடத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவுமே அளவு குறைவாக ரொம்ப தன்மை வந்து குறைஞ்சிருந்தா அப்போ அது துடிப்பு இல்லை, நெருப்பு மூலகம் துடிப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். புரிஞ்சுதுங்களா? 2த்துலேயுமே துடிப்பு குறைவாக இருந்தால் மட்டும்தான் என்ன எடுத்துக்கணும், அந்த நெருப்பு மூலகம் வந்து துடிப்பின்மை அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கணும். ஒன்று துடிப்பு கம்மியாகவும் இன்னொன்று வேகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து துடிப்பு இல்லை என்ற இடத்துல எடுத்துக்கக்கூடாது, துடிப்பு இருக்குன்ற இடத்துல எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம வந்து மரம் பார்ப்போம். அதில் துடிப்பு கம்மியாக இருந்தால் நெருப்பு மரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை மரம் அதிகமாக இருந்தால் அதை கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்து நீர் பார்க்குறோம். துடிப்பு கம்மியாக இருந்தால் அதை இணைச்சிக்கலாம், இல்லைன்னா கைவிட்டலாம். ஸோ இப்படித்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து 2ஆம் கட்ட நாடி துடிப்பில் வந்து ரொம்ப கம்மியாக நாடி துடிப்புடைய தன்மை வந்து கம்மியாக இருக்கிறத தான் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து 2 விதமான குழப்பங்கள் வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பு மூலகத்தை சார்ந்து தான் நமக்கு வந்து 2 விதமான குழப்பம் வரும். இந்த இடத்துல 2 விதமான குழப்பம் வரும். என்ன அப்படின்னா, 2 கையில் பார்க்குறோம் இல்லையா, 2 நெருப்பு இருக்குது. அப்போ ஒரு கையில் வந்து துடிக்குது, ஒரு கையில் துடிக்கலை அப்படின்ற மாதிரி வரும். அப்போனா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு கையில் துடித்தாலும் ஒரு கையில் ஒரே ஒரு இடத்துல துடிச்சா 2 நெருப்பில் ஒன்று துடிச்சா கூட இருக்குது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? நல்லா கவனத்தை வச்சுக்கோங்க. நெருப்பு மூலகம் 2 இருக்கலாம், ஆனாலும் கூட 2த்தில் 1 துடிச்சா கூட நெருப்பு மூலகம் துடிப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல தான் வரும். 2மே துடிக்கலைனா மட்டும்தான் துடிப்பு இன்மை அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்ற மூலகங்கள்லாம் ஒன்று இருக்கிறதுனால எந்த குழப்பமும் வராது. ஆனால் நெருப்பு மூலகம் 2 இடத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து 2த்துலேயுமே வந்து கவனத்தில் கன்சிடர் பண்ணும்பொழுது 2த்தை ஏதாவது 1 துடிச்சா கூட போதும். இது வந்து தன்மையிலையும், அதாவது குறைவான தன்மை இருக்கு இல்லையா, இதுக்குமே 1த்தில் வந்து குறைவான தன்மையும் இன்னொன்றுத்தில் அதிகமான துடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதிகமான துடிப்பு இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணக்கூடாது.
ரெண்டுத்துலேயுமே குறைவான தன்மை சத்தம் அந்த துடிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் மட்டும்தான் அது இல்லை, துடிப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம நெருப்பு மூலகத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை மூலக சீர்கேட்டில் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து நெருப்பு மூலகம் அப்படின்னும் பொழுது எல்லா மூலகங்களுமே துடிப்பு இருக்குது. அப்போ நெருப்பு மூலகத்தில் வந்து துடிப்பு இல்லை அப்படின்னா அதில் ஒன்று துடிக்குது, இன்னொன்று துடிக்கலை அப்படின்னா நெருப்பு மூலகம் துடிக்குதுன்னு தான் அர்த்தம். ரெண்டுமே துடிக்கலை, ரெண்டு நெருப்பு மூலகமும் துடிக்கலை அப்படின்னா அது ஒற்றை மூலக அதாவது புள்ளித்தேர்வு, ஒற்றை மூலக புள்ளித்தேர்வு அப்படிங்கிற இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? கிளியராக இருக்கீங்களா? குழப்பமா இல்லையே? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெருப்பு மூலகம் 2 கையில் இருக்குது. 2 கையிலையுமே ஒன்று துடிச்சா கூட அது வந்து துடிப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுமே துடிக்கலை அப்படின்னும் பொழுது அது வந்து துடிப்பு இல்லை அப்படின்றத எடுத்துக்கணும். எல்லா மூலகங்களும் துடிச்சிருக்கு, ஆனால் நெருப்பு மூலகமில் ஒன்றே ஒன்று மட்டும் துடிக்குது. ஒன்றே ஒன்று, எல்லா மூலகங்களுமே துடிக்குது, நெருப்பு மூலங்கள் எல்லா மூலகமும் துடிக்குது, நெருப்பு மூலகங்களில் ரெண்டுமே துடிக்கலை அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கும்பொழுது அது வந்து ஒற்றை மூலக புள்ளித்தேர்வுக்கு நம்ம போகும். புரியுதுங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எந்த குழப்பமும் கிடையாது. இவ்வளோதான் இந்த நாடி பாக்தல் முறையில் வந்து முதல் கட்ட நாடி பரிசோதனையாக இருக்கட்டும், 2ஆம் கட்ட நாடி பரிசோதனையாக இருக்கட்டும், இந்த மூலகத்தை வந்து இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கைகள் உங்களால் பார்க்க முடியுமோ அத்தனை கைகள்லையும் நீங்கள் பார்த்து எந்தெந்த மாதிரியான மூலகங்கள் உங்களுக்கு வந்து துடிப்பு இருக்குது, துடிப்பு இல்லை, அப்புறம் தன்மையில் குறைவு இருக்குது, குறைவு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம்,